சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. தமிழகத்தில் JN1 வகை கொரோனா பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் இதனை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய கட்டுப்பாடுகள் குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. சோ இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. சீனாவில் 2019ஆம் ஆண்டு தோன்றி 2 ஆண்டுகளுக்கு உலகையே ஆட்டிப்படுத்த கொரோனா வைரஸ் அவ்வப்போது வெவ்வேறு வடிவங்களில் உருமாற்றம் அடைந்து அச்சம் காட்டி வருகிறது. இந்தியாவில் சுமார் 3 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது கொரோனா பரவல் பல்வேறு மாநிலங்களில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதில் 80% பாதிப்பு அண்டை மாநிலமான கேரளாவில் பதிவாகி உள்ளது. உலக சுகாதார அமைப்பு JN1 வகை கொரோனாவை கண்காணிக்க வேண்டிய கொரோனாவாக பட்டியலிட்டுள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை வரும் நாட்களில் கொரோனா பரவல் அதிகரிக்க கூடும் என்றும், குறிப்பாக கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் கொரோனா பரவல் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. மருத்துவமனைக்கு வருவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. காய்ச்சல், இருமல், வாசனை இழப்பு மற்றும் சுவை இழப்பு ஆகியவை புதிய கொரோனா வைரஸின் அறிகுறிகள் ஆகும். மேலும் அதிக காய்ச்சல், சுவாசிப்பதில் சிரமம், சோர்வு, சாப்பிட இயலாமை மற்றும் வாந்தி ஆகியவை அறிகுறிகளாக இருக்கிறது. எனவே பொதுமக்கள் கூட்டமான இடங்களுக்கு செல்லும் போது கண்டிப்பாக மாஸ்க் அணிய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மத்திய அரசு தமிழக அரசுக்கு முக்கியமான உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதில் அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா தடுப்பு அவசர மருந்துகள் கையிருப்பு வைத்திருக்க வேண்டும். வெண்டிலேட்டர், ஆக்சிஜன் சிலிண்டர்கள், ஆக்சிஜன் பைப் லைன்கள் சீராக இருக்கிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும். மருத்துவ பணியாளர்கள், நோயாளிகள் என அனைவரையும் மாஸ்க் அணிய அறிவுறுத்த வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் வரும் நாட்களில் கொரோனா பரவல் மேலும் அதிகரிக்க கூடும் என்பதால் கட்டாய மாஸ்க் அணிதல், ஊரடங்கு உத்தரவு போன்ற முக்கியமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகி உள்ளன.